ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, தீராத கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி, எத்தனை கடன் இருந்தாலும் சரி, அதை தீர்க்கக்கூடிய வழியை இந்த ஒரு நேரம் காமிக்கும். டிசம்பர் மாதத்தில் முக்கியமான 3 நாட்கள் வருகின்றது. அது எந்தெந்த நாட்கள், எந்தெந்த நேரங்கள், இந்த 3 நாட்களும் நம்ம இந்த மைத்திரை முகூர்த்த நேர பரிகாரம் பண்ணணுமா, இல்ல ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாமா, இதை பற்றி எல்லாமே தெளிவான விரிவான ஒரு தகவலை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்றது கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம்னு சொல்லலாங்க. மாதம் மாதம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் வரும். அதாவது சித்தர்களால் சொல்லப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த, நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய, நிறைய பேர் இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ரகசிய சூட்சம பரிகார நேரம் கூட இதை சொல்லலாம். இந்த நேரத்துல எப்படி நம்ம இத்தனை கடனை அடைக்க முடியும், எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். சந்தேகம் இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 3 நாட்கள் இந்த மாதத்துல வருகின்றது. பொதுவாகவே மாதம் மாதம் மைத்ரேய முகூர்த்த நேரம் வரும். ஆங்கில மாதத்துல இந்த 12 மாதங்கள்லயுமே ஒவ்வொரு மாதமும் மைத்ரேய முகூர்த்த நேரம் வரும். அதாவது ஒரு மாதத்திற்கு 4 நாட்கள், 3 நாட்கள், 2 நாட்கள், ஒரே ஒரு நாள் கூட மைத்ரேய முகூர்த்த நேரம் வந்திருக்கு. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நமக்கு என்ன கடன் இருக்கோ, உதாரணமா ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு, ஒரு 5 கடன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல தனிநபர்கிட்ட கடன் வாங்கியிருக்கமா அப்படின்னாலும் சரி, லோன் வாங்கியிருந்தாலும் சரி, அடகு நகையை மீட்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த வழிமுறையை பின்பற்றிக்கோங்க. நான் சொல்லுகின்ற 3 நேரங்கள் சொல்லுவேன், 3 நாட்கள்ல. அதில் முதல் நாள் ஏற்கனவே முடிந்து போயிடுத்து, அடுத்தது 2 நாட்கள் இருக்கு. அந்த 2 நாட்கள்ல நீங்க நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்த பண்ணுங்க. செலவு எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துல மட்டும் ஒரு 5 நிமிடம் போதும். 5 நிமிடம் ஒதுக்கி இந்த விஷயத்த பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இதை பண்ணலாம். பெண்கள் கணவருக்காக பண்ணலாம், அம்மா அப்பா பிள்ளைகளுக்காக பண்ணலாம், கணவர் மனைவிக்காக பண்ணலாம். இதை யார் வேணாலும் பண்ணலாங்க. அடுத்தது, முக்கியமா நீங்க செய்யக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்க பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலை அப்படின்றது தாந்திரிகங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலைனும் சொல்லலாம். சமையலுக்கு பயன்படுத்துவோம், ஆனா இதை தாந்திரிக காரியங்களுக்கு பயன்படுத்தினா அது சீக்கிரமா பழிக்க ஆரம்பிக்கும். வசிய சக்தி கொண்ட ஒரு இலை இந்த பிரியாணி இலை. எப்படி உடலுக்குள்ள போனா ஒரு நல்லது இது கொடுக்குமோ, அதே மாதிரி தாங்க இதை சரியான முறையில பயன்படுத்தினா கண்டிப்பாக நல்லது கொடுக்கும். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய நேரத்துல 3 நாட்கள்னு சொன்னேன். ஒரு நாட்கள் முடிஞ்சிடுது, ஏற்கனவே 2 நாட்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரே ஒரு நாள்ல இதை பண்ணுங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் பண்ணலாம், எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். பூஜை அறையில உட்கார்ந்து பண்ண வேண்டாம். இந்த பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கோங்க. பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கோங்க. அந்த இலையில எத்தனை கடன் இருக்கோ, அதாவது உதாரணமா உங்களுக்கு ஒரு 1 லட்சம் கடன் இருக்கு, இல்லை 5 லட்சம் கடன் இருக்குன்னா அந்த கடன் தொகையை அந்த பிரியாணி இலையில எழுதிருங்க. எழுதிட்டு மொய் கவர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா பேப்பர் பயன்படுத்திக்கோங்க, பேப்பர் கவர் பயன்படுத்திக்கோங்க. அந்த கவரில் இந்த பிரியாணி இலையை போட்டுடுங்க. இதன் கூட சேர்த்து மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய வசியத்தன்மை கொண்ட பொருட்கள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, இது ஏதாவது ஒன்று கிடைத்தால் கூட, லவங்கம், ஏதாவது ஒன்று கிடைத்தால் கூட போதும், அந்த பிரியாணி இலைக்குள்ள அதையும் போட்டுக்கோங்க. அந்த பிரியாணி இலை கவருக்குள்ள இதையும் சேர்த்துக்கோங்க. இதனுடன் உங்களால அந்த நேரத்துல என்ன தொகை உங்ககிட்ட இருக்கோ,
இப்போ 5 லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்காக தான் அந்த இலையில நம்ம 5 லட்சம்னு எழுதினோம். உதாரணமா சொல்றேன், 5 லட்சமோ 10 லட்சமோ என்ன ஒரு கடன் தொகை இருக்கும், அதுல உங்களால அந்த நேரத்துல அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்க முடியும்னா எடுத்து வைங்க. அந்த கடன் தீரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமியையும் செல்வத்தின் அதிபதியான குபேரரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எடுத்து வைங்க. இந்த 10 லட்சம் கடன் சீக்கிரமா அடையணும், அதற்காக இந்த நேரத்தை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வைங்க. இந்த மாதிரி எத்தனை கடன் இருக்கோ இதே மாதிரி எழுதிக்கோங்க. அதற்கு அத்தனை மொய்கவர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மொய்கவர் பிரியாணி இலை, அத்தனை பிரியாணி இலையும் நீங்க வச்சுக்கலாம். இல்லை ஒரே கவர்லையும் அத்தனை பிரியாணி இலையும் போட்டு வச்சுக்கலாம். எந்த தவறும் கிடையாது. எதற்கு தனித்தனியாக வைக்க சொல்றேன் அப்படின்றத நான் இந்த பதிவுல கடைசியில உங்களுக்கு நான் சொல்றேன். இப்படி நீங்க அந்த நேரத்தில் எடுத்து வச்சுட்டீங்க. இப்போ அடுத்தது நகைக்கடனை சீக்கிரமா நம்ம அடைக்கணும் அப்படின்னா நகைக்கடன் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதிக்கிட்டு நகை எவ்வளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த பிரியாணி இலையில எழுதிட்டு இந்த பொருட்கள்லாம் சேர்த்துட்டு அதற்குன்னு ஒரு 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த கவர்ல போட்டுடுங்க. இப்போ ஒரு 3 மாதங்கள்லயோ இல்ல 6 மாதங்கள்லயோ குறைந்தது, நான் குறைந்தபட்சம் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை கடவுள் ஏற்படுத்துவார். உங்களுக்கு வராத பணம் வர ஆரம்பிக்கும், வருமானம் அதிகரிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்காது. இதன் மூலமா கடனை அடைச்சிருவீங்க. கடைசியா நீங்க கடனை அடைக்கும் பொழுது நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்க பாத்தீங்களா, இந்த தொகையை மாதம் மாதம் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கணும்னா ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ அந்த நேரத்துல எடுத்து வைங்க. டிசம்பர் மாதம் பண்ணிட்டீங்க, ஜனவரி மாசம் என்ன பண்றதுன்னா, ஜனவரி மாசம் வரும்பொழுது நான் உங்களுக்கு அந்த மாதத்துல மைத்திரை முகூர்த்த நேரம் எப்போ வருதுன்னு சொல்லுவேன். அந்த நேரத்துல இதே மாதிரி எடுத்து வைங்க. கடனை அடைக்கும் பொழுது நீங்க எடுத்து வச்ச தொகையை உடன் சேர்த்து அடைச்சிருங்க. அதனுடன் சேர்க்க முடியல அப்படின்னா கோவில் உண்டியல்ல கொண்டு போய் செலுத்திடுங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க. அந்த மாதிரி நீங்க சேர்த்து வைத்த பணத்தை கோவில் உண்டியல்ல சேர்த்துட சொல்லிட்டேன். இல்லைன்னா தனிநபராக இருந்தால் எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லிட்டேன். நம்ம ஏன் இந்த நேரத்துல இந்த தொகையை வீட்டுல சேர்த்து வைக்கிறோம், நம்ம டைரக்டா கொண்டு போய் கொடுத்துடக்கூடாதாமான்னா, நம்ம 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம், அந்த நேரத்துக்கு நமக்கு அந்த தொகை கிடைக்காது. அப்போ நம்ம சிறுக சிறுக இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் நமக்கு வழி காமிக்கும். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதை பயன்படுத்தி எனக்கு இன்ஸ்டாகிராம் தெய்வீக எண்ணங்கள் பேஜ்லயும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா, நான் கடன் முழுவதையும் அடைச்சிட்டேன்னு. அதே மாதிரி கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பதிவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இது தெரியும். அதனால முயற்சி செய்து பாருங்கள். அந்த நேரமும் நாளும் இப்போ நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாட்களை தவற விட்டுடாதீங்க. மிகவும் அற்புதமான ஒரு நேரம். டிசம்பர் 11, 2024 3 நாட்கள்ல ஒரு நாள் முடிஞ்ச நாள் வந்து டிசம்பர் 1, அதனால அதை பத்தி பார்க்க வேண்டாம். அடுத்த நாள் வந்து டிசம்பர் 11, 2024 மதியம் 2:08 3:55 வரைக்கும் இருக்கு. இதுல 5 நிமிடம் ஒதுக்கி இந்த நேரத்தில் நீங்க நான் சொன்ன விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. அடுத்தது டிசம்பர் 28, 2024 அதிகாலை வேலை, பிரம்ம முகூர்த்த வேலை 3:27 5:38 வரைக்கும் இருக்கு. அதனால இந்த 2 நாட்கள் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒரு நாட்கள்ல நீங்க செய்தா கூட போதும். தொடர்ந்து வர மைத்திரை முகூர்த்த நேரம் ஒரு மாதத்துல எல்லா நாளும் செய்யணும்னு இல்லை. மாதம் மாதம் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எது வந்து செய்ய முடியுமோ, எந்த நாள்ல செய்ய முடியுமோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நாங்கள் வேலைக்கு போகிறோமா, மதிய நேரம்னு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் வெளியே பயணத்தில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது, அம்மா வீட்டில் இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னா எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இதை மனதார செய்யுங்க போதும். அந்த இடத்துல விளக்கெல்லாம் உங்களால் ஏற்றி வைக்க முடியாது, ஆனால் மனதார நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை செய்யுங்க. நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு முயற்சி செய்துங்கள், நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு.
தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.